இஸ்மாயில்ங்கிறவர் கேட்குறாரு, நான் எம்காம் படித்திருக்கிறேன், 2 ஆண்டுகள் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினேன், அதில் கிடைக்கும் வருவாய் போதுமானதாக இல்லை, எனவே அக்கவுண்டன்ட் பணிக்கு செல்லலாமா, மார்க் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்குறாரு. தேனியிலேருந்து இஸ்மாயில் கேட்குறார். அதாவது அக்கவுண்டன்ட்னா கணக்கு வழக்கு பார்க்குறது. இந்த கேள்வி ஏன் வருதுன்னு கேட்டால், இப்போ ஒரு கடையில் போய் நம்ம அக்கவுண்டன்ட் கணக்கு வழக்கு பார்க்குறோம். அந்த கடையிலேருந்து பேங்கில் லோன் வாங்கியிருப்பாங்க, லோன் வாங்கினதுக்கு வட்டி கட்டியிருப்பாங்க, அந்த கணக்கெலாம் அதில் இருக்கும். அந்த கணக்கெல்லாம் எழுதணும். கணக்குன்னு எல்லாம் தானே கணக்கு. இப்போ ஏதாவது தௌஹீதிலேயே உறுதியாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த வட்டியிலேருந்து தூரமாக இருப்பாங்க. அப்படி இல்லாதவங்களாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக என்ன செய்கிறாங்க, சர்வசாதாரணமாக வங்கியில் லோன் வாங்குறது, அது மாதிரி தான் வியாபாரத்தில் அது மாதிரி நிறைய பண்ணுறாங்க. அது மாதிரி இது பெரிய பெரிய நிறுவனங்களில் வாங்குவது கூட 1 மாத தவணைக்கு வட்டி, ஒரு 2 மாதத்துக்குள்ள வட்டிலாம் போடுறாங்க, எப்படிலாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதனால் வியாபாரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுவதிலே வட்டிலாம் வரும். பேங்கில் கடை வாங்கினான்னு கிடையாது. ஒரு பெரிய நிறுவனங்களில் வாங்கும் பொழுது அதை என்ன செய்வான், 1 மாதத்துக்குள்ளே அந்த பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா இவ்வளோ ரூபா, 2 மாதம் கொடுத்தா இவ்வளோ ரூபான்னா அந்த அவ்வளோ ரூபா கூடுதலாக உள்ளது இன்ட்ரெஸ்ட். அது அப்போ நீங்கள் பில்லு எழுதி கணக்கில் ஏற்றும்போது அப்படி தான் இன்ட்ரெஸ்ட்னால் எழுத வேண்டி வரும். அப்போ இந்த மாதிரி வட்டிலாம் இருக்கும் பொழுது அதையெல்லாம் போட்டு எழுத வேண்டி வரும்ல. அதனால் இந்த அக்கௌண்டன்ட் வேலையை பார்க்கக்கூடாது என்று சில பேர் என்ன செய்கிறாங்க சொல்கிறார்கள். ஆடிட்டர் வேலை பார்க்கக்கூடாது. ஆடிட்டர் வேலை அதானே, ஒரு கடையுடைய கணக்கு வழக்கில் பார்த்து எப்படி அரசாங்கத்துக்கு சமர்ப்பிப்பதுன்னு சொல்லும் பொழுது அவர் அந்த வட்டி கணக்கெல்லாம் தான் பார்க்கணும். இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, இது ஒரு தவறு என்று சொல்லி நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு தவறு ஒன்றும் கிடையாது என்பதை நம்ம ஆன்லைன் பேஜில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறோம். அதை ரிப்பீட்டாக மறுபடியும் கூட இன்னைக்கு கூட அந்த போஸ்ட்டை திருப்பி எடுத்து போட்டிருக்கிறோம். அது என்னென்னு கேட்டால், 4 விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ் சபிச்சிருக்கிறாங்க வட்டி சம்பந்தமாக. வட்டி சாப்பிட்றவன், சாப்பிட கொடுக்குறவன், வட்டிக்கு சாட்சியாக இருக்கிறவன், வட்டி எழுதுகிறவன், காத்திப்பு, இப்படின்னு சொல்லி 4 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சபித்தார்கள்னு ஹதீஸ் இருக்குது. முஸ்லீமில் அபுதாவுதுலாம் ஹதீஸ் இருக்குது. அப்போ வட்டி கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு, சாட்சியாக இருக்கிறதும் தப்பு, எழுதுறதுன்னு வருதுல, எழுதுவதும் தப்பு அப்படின்னு வரும் பொழுது அப்போ நீங்கள் வட்டின்னு தானே எழுதுறிய, அப்போ இது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையில் இப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் வட்டி எழுதுறதுன்னா இது அர்த்தம். வட்டி எழுதுறதுன்னு சொன்னால், ஒரு வட்டி கடையில் ஊழியராக இருந்து கொண்டு இவ்வளோ ரூபாய்க்கு எவ்வளோ வட்டிப்பான்னு வட்டி போடுற வேலை செய்கிறானே, அதுதான் எழுதுறது. இது எழுதுவது கிடையாது. எழுதுவதை எடுத்து எழுதுவது. இது என்னது, ஒருத்தன் கணக்கில் எழுதினதை எடுத்து எழுதுறாங்க பாருங்க. எடுத்து எழுதுறது எழுதினான் என்கிற கூட்டத்தில் வரவே வராது. அதாவது இப்போ உதாரணமாக இப்படி நீங்கள் இது புரிஞ்சுக்கிறீங்களேன். நீங்கள் ஒரு வங்கியில் தனிப்பட்ட முறையில் கணக்கு வச்சுருக்கிறீங்க. கணக்கு கரண்ட் அக்கௌண்ட் இல்லை, சேவிங்ஸ் அக்கௌண்ட் வைக்கிறீங்க. கரண்ட் அக்கௌண்ட்னா வட்டி போட மாட்டான், சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிங்கன்னா வட்டி போடுவான். அந்த பேங்கில் 1 மாதமும் ஸ்டேட்மெண்ட் வாங்குறீங்க. அதில் என்ன போட்டிருப்பான், இவ்வளோ ரூபா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இவ்வளோ ரூபான்னு போட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை தருவான். நீங்கள் ஒரு கடை நடத்துகிறீங்களா, நீங்கள் அந்த கணக்கில் எழுதும்போது என்ன செய்யணும், வங்கியோடைய இருப்பு எவ்வளவு, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு எழுதி வச்சுக்கிட்டு வரணும். அப்படி எழுதி வச்சா நாளைக்கு அந்த வட்டியை வாங்காமல் இருப்பது கூட தேவைப்படும். அவன் போட்ட வட்டியை நம்ம அக்கௌண்ட் புக்கில் எழுதினால் அது வட்டி எழுதுறதாகுமா, எழுதியதை எடுத்து எழுதியதாகுமா? இது எடுத்து எழுதுறது. முன்னரே அவன் எழுதிட்டான். எழுதுறதுன்னா சும்மா எழுதுறதே குற்றம் கிடையாது, அந்த வட்டியை பதிவு செய்வது. இவ்வளவுக்கு இவ்வளோ ரூபா வட்டி கொடுன்னு சொல்லி வட்டி கடையில் வேலை பார்த்துக்கிட்டு கணக்கு பிள்ளையாக இருக்கிறானே, அவன் தான் வட்டி எழுதுறவன். அவன் எழுதுன சீட்டை தர்றான், அதை என்ன செய்கிறோம், நம்ம அக்கௌண்ட்டில் எழுதிக்கிறோம். இது எழுதுவதா எடுத்து எழுதுவதா? அவன் என்ன தகவலை தர்றான்னா, மிளகா உலகு வாங்கின, மல்லி உலகு வாங்கின, இந்த பேங்க் உள்ள வட்டி கொடுத்தேன்னு அவன் சொன்னான்னு சொன்னால், இதுகள் ஏற்கனவே நடந்த ஒரு தகவலை எழுதுகிற விஷயந்தானே தவிர, இது வட்டி வாங்குகிற வட்டியை எழுதுனான்ற அடிப்படையில் இது வருமானா இது வராது. அப்போ வட்டி எழுதுறதுங்கிறது இப்படி விளங்கிட்டாங்க. வட்டின்னு எழுதிடுறோமே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வித்தியாசத்தில் விளக்கி அதுக்கு இந்த எழுத்து வடிவில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு இந்த பதிவு போட்டிருக்கிறோம், அதில் பார்த்துக்கிறங்க. தாராளமாக நீங்கள் ஆடிட்டர் வேலை பார்க்கலாம். பேங்கில் வேலை செய்யக்கூடாது, வங்கியில் வேலை செஞ்சீங்கன்னா, கணக்கு எழுதுனீங்கன்னா நீங்கள் தான் வட்டியை நிர்ணயிப்பீங்க. எழுதுறதுன்னா நிர்ணயித்து எழுதுன்னு அர்த்தம், விளங்குதா? அப்போ அவன் எழுதுகிற வேலையை நீங்கள் தான் செய்வீங்க.
இப்படி எழுதின பிறகு உதாரணமாக வந்து இப்போ நீ ஒரு அரசாங்கத்தில் உங்களுக்கு வரி போட்டான், ஐடியில் இவ்வளோ ரூபா வரி கட்டுங்கிறான், குறிப்பிட்ட நாளில் கட்டலை, அடுத்து நோட்டீஸ் வரும், அந்த ஒரு நாளில் கட்டாததுனால அதுக்கு ஒரு வட்டியும் சேர்த்து கட்டுங்கன்னு வரும். உங்களுக்கு கட்டி தான் ஆகணும். கட்டின பிறகு நீங்கள் இப்போ கடையில் கணக்கு எழுதும்போது அந்த வட்டியை சேர்த்து எழுதுனா தான் லாப நட்ட கணக்கு பார்க்க இயலும். வட்டி எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு அசலை மட்டும் எழுதுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கடையில் லாப நட்ட கணக்கை காட்டாது. அப்போ நம்ம வட்டியை வந்து நம்ம வட்டிங்கிறது நிர்பந்தமான பிடிங்கிட்டோம், அது ஒரு விஷயம். இப்போ எழுதுறதுங்கிறது நான் இவ்வளோ ரூபா வட்டி வாங்கிட்டாங்கன்னு எழுதுனா அது ஒரு தகவலை பதிவு செய்வதா வட்டி எழுதுவதா? என்னிடத்தில் அவன் வட்டி வாங்கி விட்டான் என்று ஒரு அந்த இன்ஃபர்மேஷனை நான் பதிவு செய்து கொள்கிறேன். வட்டியே இவ்வளோ ரூபாய்க்கு இவ்வளோ வட்டின்னு சொல்லி நான் வட்டி போட்டுக்கிட்டு இருக்கல. வட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறது வட்டி கணக்கு பார்த்து வாங்குறது இருக்கு பாருங்கள், அதுதான் வட்டி எழுதுறதுல வருமே தவிர இது அவன் மீது போடப்பட்ட வட்டிகளையோ வேற வட்டிகளையோ என்ன செய்கிறது, ஒரு கோர்ட்டில் ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வந்துருச்சு, அந்த பணத்தை திருப்பி கொடுங்குறான், 8 வருஷம் ஆச்சு, 8 வருஷத்துக்கு அந்த தொகையையும் அதற்கான வட்டியும் சேர்த்து கூட உத்தரவு போடுவான். இப்போ நான் வாங்கினது நான் கடன் தான், கடனை கொடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போனால் கடனை எப்படி திருப்பி கொடுக்கணும், வட்டி அடிப்படையெல்லாம் கொடுக்கணும். அப்போ வட்டியே போட்டு விட்ருவாங்க. வட்டி போட்டு விட்டவுடனே அப்போ நான் என்ன செய்கிறேன், 10 லட்ச ரூபா வாங்கினதுக்கு பல வருஷங்களுக்கு சேர்த்து ஒரு 5 லட்ச ரூபா நான் வட்டி கட்டி போடுறேன், 15 லட்ச ரூபாய் கட்டி போடுறேன். இப்போ என்னுடைய நிறுவனத்தில் நான் கணக்கில் கொண்டு வரணும். 10 லட்சத்தை மட்டும் எழுதுனா 5 லட்சம் லாபம் இருக்கிற மாதிரி காட்டும். அந்த 5 லட்சத்தையும் எழுதி கழிச்சா தான் கணக்கு டேலி ஆகும். அப்போ நான் என்ன செய்கிறேன், 10 லட்ச ரூபா அந்த கடன் திருப்பி கொடுத்தது, அதுக்கு நீதிமன்றம் போட்ட வட்டின்னு சொல்லி எழுதுறேன். இது எழுதுனா வட்டி எழுதுறதா? வட்டி எழுதுனது ஆகுமா? எனக்கு போட்ட வட்டியை வந்து நான் பதிவு செய்து கொடுக்குறேன், நான் வட்டி எழுதவனா இல்லை, அவன் என்கிட்ட பிடிங்கிட்டாங்கிற ஒரு செய்தியில் சொல்கிறேன். இதுதானே அக்கௌண்டன்ட்லாம் செய்ய போகிறாங்க, ஆடிட்டர் இதுதானே செய்ய போகிறாங்க. அதனால் வந்து இந்த வட்டிக்கு வந்து எழுதுதல் என்பது வட்டி கடையிலையோ தனியார் வட்டி கொடுத்து வாங்குறாருல அவர்கிட்டே நீங்கள் வேலைக்கு சேர்ந்து எவ்வளோ கணக்கு வசூல் எவ்வளோ வட்டி இருக்கு இந்த மாதிரி உட்காந்து எழுதி கொடுக்குறது இருக்குல்ல, அதுதான் வட்டி எழுதுறதே தவிர நீங்கள் அந்த வங்கியில் உங்களுக்கு என்னைக்கோ போடப்பட்ட வட்டியை இப்போ பதிவு செய்து வைத்துக்கொண்டு கணக்கில் நேர் பண்ணுவதற்கு அதுவும் சேர்த்தா தான் கணக்கை டேலி ஆகும். வட்டியெல்லாம் கழிச்சிட்டு கணக்கு எழுது பண்டா என்ன செய்யும், 10 லட்ச ரூபா வட்டி கொடுத்துருப்பான், கடைசியில் லாபம் இருக்கிற மாதிரி காட்டும், அது கழிச்சிருப்பா, கடையில் இருக்காது 10 லட்ச ரூபா, ஏன் கொடுத்துருக்குறானே வந்த வட்டியா. அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு செய்கிறதெல்லாம் வட்டி எழுதுனான் என்று என்ன செய்யாது, வராது. எடுத்து எழுதுவது இந்த இவங்க வேலை அக்கௌண்ட் வேலையும் இவங்களுடைய வேலை என்னென்னா எடுத்து எழுதுகிற வேலையை செய்கிறாங்களே தவிர முதல் எழுதுறது தான் எழுதுறதுன்னு பேர், ரெண்டாவது எழுதுனா அது எடுத்து எழுதுறாரு, இன்னொருத்தர் எழுதுனதை எடுத்து எழுதினாருங்கிறது வந்து காத்திப்புன்னு வராது. அதனால் வந்து இது வந்து தாராளமாக நீங்கள் இந்த வங்கி வட்டி கடையை தவிர எந்த ஒரு நிறுவனத்திலையும் அவர்கள்ட்ட வட்டி கணக்கு இருந்தாலும் அவருடைய கொடுக்கல் வாங்கல வட்டியே இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், அதில் வேலைக்கு செய்யலாம், தப்பு கிடையாது.